இந்த வீடியோ செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற முட்டாள்கள், அதே போன்று என்ன விருப்பமே இல்லாமல் பார்க்குற முட்டாள்கள் சில பேரை பற்றி இந்த இடத்துல நான் கதைக்க போனேன். நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேன். இவங்க திருந்துற மாதிரியும் இல்லை, எங்களை வம்புக்கு இழுக்காமல் விட போகிறதும் இல்லைன்றது தெரிய வந்துட்டு. ஸோ வீடியோவில் யாரையாவது கட்டாயப்படுத்தி என்னுடைய வீடியோ பார்க்க சொல்லியிருப்பேன். நான் சில உறவுகள் என்ன வீடியோ செய்ய வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. எங்களை தவறாக நினைக்கிற நீங்கள் எங்களோட வீடியோவை ஏன் பார்க்குறீர்கள்? நீங்கள் சொல்கிற மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் வீடியோ விட்டு போகும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு தடவை நினைக்காதீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனோடா, உண்ட வீடியோவை நாங்கள் எல்லாம் பார்க்கணும், எங்களுக்கு தலையெழுத்தோ உன்னை பேர் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை வீழ்த்தும் விதமாகவும் எங்களை அழிக்கும் விதமாகவும் எவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டு எங்களுக்கு பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இப்போ எங்களோட வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனையில் மையமாக கொண்டு சில பேர் நல்லது செய்கிறன்ற அடிப்படையில் ஒரே இடத்துல இருந்து என்ன நீ என்ன பூசி ஆக்குறியோ. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் காணொளியூடாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களை தவறாக விமர்சிக்கிற சில முட்டாள் ஜென்மங்களை பற்றி இந்த இடத்துல நான் கதைக்க போனேன். ஸோ அது மட்டும் இல்லை, எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு எங்களோட வீடியோவுக்கு கீழே தவறாக கொமெண்ட் எழுதுகிற முட்டாள்கள், அதே மாதிரி என்ன வீடியோ செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற முட்டாள்கள், அதே போன்று என்ன விருப்பமே இல்லாமல் பார்க்குற முட்டாள்கள் சில பேரை பற்றி இந்த இடத்துல நான் கதைக்க போனேன். ஸோ எல்லாத்தையுமே விளக்கமாக கதைப்போம்னு சொல்லி தான் இன்றைய தினம் வந்திருக்கேன். ஸோ நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேன். இவங்க திருந்துற மாதிரியும் இல்லை, எங்களை வம்புக்கு இழுக்காமல் விட போகிறதும் இல்லைன்றது தெரிய வந்துட்டு. ஸோ அதன் பட்சத்தில் இவங்களுக்கு நேரடியாகவே சில விஷயங்களை கதைப்போம்னு சொல்லி போட்டு நிற்கிறேன். ஸோ அதை என்ன விஷயம் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது மொத்தட வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வரும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே உறவுகளே, அப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே வரலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்கள் கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3-4 வருஷ காலம் ஆகுது. ஸோ இந்த 3-4 வருஷ காலமாக எங்களை எத்தனை உறவுகள் ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களை இந்த ஆதரவத்தில் வளர்த்து விட்டு கொண்டு எங்களுக்கு நன்மையில் உலகத்தை செய்து கொண்டு நிறைய பேர் எங்களோட பயணித்து கொண்டு வராங்க. அதே மாதிரி சில உறவுகள் எங்களுக்கு பின்னால் தொடர்ந்து கொண்டே வராங்க. எங்களை வீழ்த்தும் விதமாகவும் எங்களை அழிக்கும் விதமாகவும் எவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டு எங்களுக்கு பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மைக்குமே எங்களை நேசிக்கிற உறவுகள் ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்க்குறோமோ இல்லையோ தெரியல. ஆனால் எங்களை வீழ்த்தணும் என்று நினைக்கிற உறவுகள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்க்குறோம்ன்றதை எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் அந்த துண்டு கட்டாயம் டிக்டாக் வலைத்தளத்தில் பெரிய அளவாக ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்களோ தெரியலை, ஆனால் நான் அடிக்கடி பார்க்குறேன். ஸோ நான் என்ன கதைச்சி போட்டாலும் அதன் துண்டு கட்டத்தை வெட்டி அதை டிக்டாக்கில் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது எங்களை ரொம்ப நெருங்கின, நான் சொன்னேனே எங்களை வீழ்த்தோணும்னு நினைக்கிற ரொம்ப நெருங்கின நண்பர்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இப்போ நேற்றைய தினம் வீடியோ போட்டிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே சித்திரை புத்தாண்டு. அப்போ அந்த சித்திரை புத்தாண்டுன்னு சொன்னால் இந்து மதக்காரருக்கு அது ஒரு பெரிய ஒரு பண்டிகையாக இருக்கும். ஸோ நானும் இந்து மதத்திலாம் இருந்துட்டு வந்தேன். ஸோ நான் இந்து மதத்தில் நடக்கிற பண்டிகை எல்லாத்துக்குமே இப்போவும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாள்லாம் நான். ஸோ அதால் அவங்கள வெறுக்கிறதுண்டும் இல்லை, இவங்களுக்கு பின்னால் போகிறதுண்டும் இல்லை. எல்லாருமே மனுஷ ஜென்மங்கள்லாம். அந்த ரீதியில் யார் என்ன மாதிரி பண்டிகைக்கு அழைத்தாலும் அந்த இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ நாங்கள் மட்டக்களப்பு போன டைமில் எங்களை நோன்பு கூட ஒரு குடும்பம் கூப்பிட்டுருந்தவ. ஸோ அதுக்கு கூட நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போய் நல்ல வடிவாக சாப்பிட்டு வீடியோலாம் பதிவு செய்திருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் எல்லாமே பார்த்து கொண்டு இருந்தவங்க இப்படியான சில விஷயங்களை கொமெண்டில் பதிவிடுறையில். அப்போ நேற்றைய தினம் நான் சித்திரை புத்தாண்டுக்கு எங்களுடைய ஃபேமிலி விட்ட போயிருந்தேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஆரம்பத்திலே இங்கே சொல்லிட்டு தான் போனான். எங்களோட அம்மாக்கள் இந்து மதம், அதாவது அம்மா அண்ணாக்கள் எல்லாருமே இந்து மதம். நான் ஒரு ஆள் தான் கிறிஸ்டியன். அதுவும்
இப்போ கிட்டடியில் மாறி வந்தேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்து மதத்தில் இருக்கிறார்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவினோம். அப்போ அந்த பண்டிகைக்கு நானும் நேற்றைய தினம் போயிருந்தேன். ஸோ எங்களோட குடும்ப ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுற மண்டிகை அந்த இடத்துல நான் இல்லைன்னு சொன்னால் எங்களை பெற்ற அம்மா அப்பாக்கள் வந்து சரியான ஒரு கவலைக்கு தள்ளப்படுவினோம். அப்போ அந்த வகையில் அவங்க வந்து என்ன பண்டிகையை கூப்பிட்டாலும் சரி, என்ன கோயில் திருவிழாவுக்கு கூப்பிட்டாலும் சரி, கட்டாயம் நான் அவங்களோட போகிறது. ஸோ அவங்களுடைய மனசில் எந்த ஒரு தாக்கமும் வந்துடக்கூடாது. அதாவது வந்து தங்களுடைய பிள்ளை தங்களை விட்டு விலகி போகுதுன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய விருப்பத்திற்காகவும் சில இடங்களுக்கு நான் போகிறேன். அதே மாதிரி தான் நேற்றைய தினமும் பொங்கல் தினத்துக்கு போயிருந்தேன். அப்போ சில உறவுகள் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருக்கீங்க, என்ன தம்பி நாங்கள் இதுவரைக்கும் உங்களை கிறிஸ்டியன் நினைச்சு கொண்டிருந்த நாங்கள் நீங்கள் என்ன இந்து மத பண்டிகை எல்லாம் கொண்டாடுறீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். உண்மைக்குமே வந்து நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு பண்டிகைக்காக இருந்தாலும் நான் போகிறேன்னா நான் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறேனே ஒழிய மற்றும்படி எந்த ஒரு மதத்தையும் நான் வந்து குறைவாக கதைக்கவும் மாட்டேன், பிள்ளையாக கதைக்கவும் மாட்டேன். அப்படியான ஒரு ஆள் தான் நான் அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு கதை சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருந்து கொண்டு அந்த விக்கிரத ஆராதனையை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரலோகம் கட்டாயம் கிடைக்காது, நரகத்துக்கு தான் தள்ளப்படுவீங்கன்னு சொல்லி யாரோ ஒரு அம்மா போட்டிருந்தா. உண்மைக்குமே வந்து அவள் நல்லெண்ணத்தில் போட்டிருப்பா, எனக்கு வடிவாக தெரியும், நல்லெண்ணத்தில் போட்டிருப்பா. ஆனால் சில ஜென்மங்கள் வந்து தவறாகவும் போட்டிருக்கிறோம். அதாவது வந்து கிறிஸ்டியன் என்ற பேரில் முகமூடி போட்டுக்கொண்டு திரிஞ்சு கொண்டு இந்து மத பண்டிகை எல்லாத்தையும் கொண்டாடுறான் கள்ளன்ன்ற மாதிரிக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மைக்குமே வந்து நான் அப்படி செய்யணுமெண்டே எனக்கு அவசியமே இல்லை. நான் நேரடியாக தான் எதுவாக இருந்தாலும் செய்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் உங்கள் மத்தியில் செய்தபடியாக தான் இந்த தூரத்தில் எங்களை நீங்கள் தவறாக விமர்சிக்கிறதுக்கும் நாங்களே உங்களுக்கு வழிவகுத்து தந்திருக்கோம்ன்றது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் இப்படியான ஒரு பண்டிகையில் போய் கலந்து கொண்டு செய்யக்க, அதாவது வந்து ஒரு அம்மா அப்பாக்களோட சேர்ந்து பெரிய அளவான பண்டிகையும் செய்யலை. ஸோ பெரிய அளவாக நடந்த எதுவுமே நான் வந்து வீடியோ காண்பிக்கலை. ஸோ அதையும் காண்பிச்சா இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அதையும் வச்சு செய்வாங்கன்னு சொல்லி போட்டு நான் எங்களோட அம்மா அப்பாவோட போய் சின்னதாக ஒரு அம்மாக்களோட ஒரு காணொலியோடு பதிவு செய்தேன். ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு பொறுக்காமல் தேவையில்லாத கதையில் கதைச்சிங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள் கதைச்சிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்க்க பொறுமையாக இருக்க முடியாமல் இருக்குது. உண்மைக்குமே வந்து இப்போ 3 வருட காலமாக நான் வீடியோ செய்கிறேன்ட்டு வைங்க. ஸோ 3 வருடமாக நான் வீடியோ பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அந்த வீடியோவில் யாரையாவது கட்டாயப்படுத்தி என்னுடைய வீடியோ பார்க்க சொல்லியிருப்பேனா? உறவுகளை நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு இடத்துலையாவது யாரையாவது எங்களுடைய வீடியோவை கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி யாரையாவது வற்புறுத்தி இருக்கமா? ஸோ உங்களுக்கு பிடிச்சா எங்களுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கமே ஒழிய யாரையுமே வந்து வற்புறுத்தினது இல்லை. அப்போ சில உறவுகள் வந்து கொமெண்டில் கண்ட பாட்டுக்கு எழுதுறீங்க, கள்ளன் வந்துட்டான், உனக்கு வர வேலை இல்லையோடா, ஒரே இடத்துல இருந்திருந்து என்ன நீ என்ன பூசை ஆக்குறியோ அப்படி என்று சொல்லி நிறைய பேர் பேசியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் இந்த வீடியோ பதிவு செய்யலை. அதாவது வந்து என்ன தவறாக விமர்சிக்கிற உங்களை கட்டாயப்படுத்தி நான் பார்க்க சொல்லவும் இல்லை. இதுவரைக்கும் உங்களுக்காக காணொளி பதிவு செய்யவில்லை. அதாவது வந்து எங்களை நேசிக்கிற உறவுகளுக்காகத்தான் இவ்வளவு நாளும் நாங்கள் காணொளி பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நான் ஒரே இடத்துல இருந்து வீடியோ போடுறேன்னு சொன்னால் அது வந்து என்னுடைய விருப்பம். ஸோ அந்த விருப்பத்துக்குள்ளே நீங்கள் நுழைய தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிக்கலையா, பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு இது கட்டாயப்படுத்தி கிடக்கா? ஸோ இவருடைய வீடியோ பார்த்தா தான் எனக்கு 3 நேரம் சாப்பாடு இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு அறிவித்தல் வந்திருக்காங்களா? இல்லை தானே. என்ன பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ பார்க்க தேவையில்லை. உங்களை பார்க்க நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் பார்த்து தான் நான் உழைக்கணும்னு சொல்லி எனக்கு அவசியமும் இல்லை. அதாவது வந்து எங்களை தவறாக நினைக்கிற நீங்கள் வந்து எங்களோட வீடியோவை ஏன் பார்க்குறீர்கள்? யோசிச்சு பாருங்கள் உறவுகளே. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பிள்ளையானவர்கள், நாங்கள் கள்ளர் காடர், இவங்க கொள்ளையடிக்கிறவங்கள், இவங்கள் ஒரு சரியில்லாத ஆக்கள்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு நல்ல வழியில் போகிறோம். அப்போ உங்களுடைய வீடியோவை பார்க்குறது உங்களுக்கே ஒரு விருப்பம் என்ற வகையில் நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க. அப்படி விருப்பம் இல்லாத நீங்கள் இன்னும் எங்களுடைய வீடியோவை பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்க, கட்டாயம் பார்க்க மாட்டீங்க. எங்களில் இருக்கிற விருப்பத்தின் நிமித்தத்தில் நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க. இப்போ ஒரு பிரச்சனை எங்களோட வீட்டுக்கு நடக்குதுண்டா பிறகு அந்த பிரச்சனையை மையமாக கொண்டு சில விஷயங்களை
பரப்புறீங்க. ஸோ பரப்பினா இது வந்து உடனே ரீச் ஆகும், மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்து மக்கள் எல்லாம் தவறாக புரிந்து கொள்ளு இவையில் வெறுக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமென்றதுக்காக சில விஷயங்களை நீங்கள் கதைக்கிறீங்க. உண்மைக்குமே வந்து உங்களை நாங்கள் பார்க்க சொல்லல, எங்களோட வீடியோ பார்க்க பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மைக்குமே வந்து நீங்கள் ஒரு முறையான வளர்ப்பில் வளர்ந்த ஆக்கள்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்கவும் மாட்டீங்க, எங்களோட வீடியோக்குள்ளே பேட்டாக கொமெண்ட் எழுதவும் மாட்டீங்க. அதாவது வந்து பிடிக்காத ஆக்கள் எங்களோட வீடியோ பார்க்கவும் மாட்டீங்க, கீழே தவறாக கொமெண்ட் எழுதவும் மாட்டீங்க. உண்மைக்குமே வந்து நானும் பொறுமையாக தான் இருந்தேன். ஸோ சில விஷயங்களை சில இடங்களில் கதைக்கக்கூடாது, ஏதோ அறியாமை நிமித்தத்தில் கதைக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நான் இருந்தேன். உண்மைக்குமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடுறேன், வீடியோ போட்ட கையோடே நிறைய கொமெண்ட்டுகள் வந்து கொண்டே இருக்குது. ஸோ நிறைய பேக்கடியெல்லாம் திறந்து ஒரே ஆக்கள் தான் இணைக்கிறேன். அந்த வரிகள் எல்லாத்தையும் உச்சரிக்கைக்கு ஒரே ஆக்கள் கொமெண்ட் எழுதின மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஐடியல் வந்து வேறு பேர்லேருந்து ஐடியல் திறந்து தவறாக எழுதி கொண்டிருக்கிறாங்க. உண்மைக்குமே வந்து உங்களோட அம்மா அப்பா உங்களை முறையாக வளர்த்து நல்ல ஒரு ஒழுக்கமாக வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுடைய வீடியோவை பிடிக்காட்டி பார்க்க வேண்டாம். ஸோ உங்களை நாங்கள் வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் பார்த்து தான் நாங்கள் வாழ போகிற மட்டும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ எங்களுக்கும் வந்து மனசிற்கு கோபங்கள் வரும், அப்போ கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள். நானும் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்போ வீடியோவுக்கு கீழே வந்து கொண்டே இருக்குது, பேட்ஸ் கமெண்ட்ஸ் தான் வந்து கொண்டே இருக்குது. அப்போ நானும் அழிச்சு பார்த்தேன். எல்லா கட்டத்தில் நான் விட்டேன் அழிக்காமலே. இதை என்ன எப்படி எழுதி கொண்டிருக்கிறாங்க, சரி அழிக்காமலே விடுவோம்னு சொல்லி போட்டு அழிக்காமல் விட்டுட்டேன். அப்போ ஒரு அக்கா ஒரு ஆள் நேற்று எடுத்திருந்தா. ஸோ வருஷம் வந்து எடுத்திருந்தா, இத்தனை மணி ஒரு 9:30 போல் இரவு எடுத்திருந்தா. அப்போ எடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி போட்டு, தம்பி தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கோவிக்காதீங்கன்ட்டு சொன்னான். பரவாயில்லையாக்கா சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ உங்களோட வீடியோவுக்கு கீழே நிறைய கொமெண்ட்டுகள் வருது பார்க்குறீங்களோன்னு கேட்டால் நான் சொன்னேன், ஓமக்கா பார்த்து நிறைய கொமெண்ட்டுகளை நான் வந்து அழிக்கிறேன், அழிச்சு என்னாலே இயலாமல் போயிட்டு அப்போ நான் வந்து எல்லாத்தையும் அழிக்காமலே விட்டுறேன்னு சொன்னேன். அப்போ அந்த அக்கா சொன்னால், ஏன் தம்பி இப்படி அழிக்காமல் விட்டுட்டுருக்குறீங்க, கட்டாயம் அந்த கொமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அழிக்கணுமா ஏன்னு சொன்னால் அவங்கள தவறான கருத்துக்களில் கொமெண்ட்டுகள் எழுதுகிறாங்க. எல்லாருடைய மனசிலேயும் உங்களை தவறாக ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் விதமாக கொமெண்ட்டுகள் போட்டு கொண்டு வராங்க. அப்போ சில விஷயங்கள் கேள்வியாக கேட்குறாங்க, அந்த கேள்விகளுக்கு கட்டாயம் நீங்கள் பதில் சொல்லும் வகையாக தான் கேள்விகள் கேட்டுக்கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் அந்த கேள்வி எல்லாத்தையும் ஏன் உடனே டெலிட் செய்கிறீங்க, இல்லை எல்லாத்தையும் பார்த்து டெலிட் செய்யுங்க. உங்களுக்கு தான் உதால வந்து பிரச்சனையாகுது. மற்ற உங்களை எதிர்க்கிற கூட்டம் வந்து இந்த கொமெண்ட்டுகளை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களை எதிர்க்கும் விதமாக செயல்பட போகிறாங்க. அதால் வந்து நீங்கள் கொமெண்ட் எல்லாத்தையும் அழியுங்கன்னு சொல்லி அந்த அக்கா சொல்லியிருந்தா. உண்மைக்குமே வந்து அந்த அக்கா நல்ல ஒரு நோக்கத்திலாம் சொல்லியிருந்தா. ஆனால் நாங்களும் வந்து எவ்வளோ தூரத்திலாம் கொமெண்ட்டுகளை அழிக்கிறது. அப்போ நானும் பார்த்தேன், சரி நிறைய நாளாக வந்து கொமெண்ட் வந்து ஒன்று இருந்தது. அப்போ எல்லாருடைய கொமெண்ட்டையும் வந்து நான் அழிச்சு கொண்டு வந்தேன். அப்போ எனக்கு திடீரென்று ஒரு ஐடியா வந்துச்சு, இவங்களுடைய கொமெண்ட் எல்லாத்தையுமே நீ அழிக்கிறத விட பேட்டாக கொமெண்ட் எழுதுகிறவங்க எல்லாருடைய கொமெண்ட்டையுமே வந்து பிளாக் பண்ணி விட்டால் ஒரு கரைச்சலும் இல்லைன்ற மாதிரிக்கு நான் நினச்சேன். உண்மைக்குமே வந்து எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளை வந்து கட்டாயம் வந்து நாங்கள் ஒரு நாளுமே பிளாக் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நிறைய பேசி வந்தால் கூட யாரையுமே வந்து நான் வந்து பெருமளவில் பிளாக் பண்ணுறதில்ல. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு எங்கள் மூலம் ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடைக்கும்ன்ற வகையில் தான் கால் பண்ணுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்கன்னு போட்டு நான் அவங்களுடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் இவங்களும் வந்து தவறாக கொமெண்ட் எழுதுகிறாங்க, ஒரு நேரம் இவங்களை வந்து புரிஞ்சு கொள்வாங்கன்னு போட்டு அவங்கள இது வரைக்கும் நான் வந்து பிளாக் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதாவது வந்து அவங்களுடைய கொமெண்ட் ஒவ்வொன்றையும் பிளாக் பண்ணாமல் விட்டு இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அந்த அக்கா அடுத்து கதைச்சதுக்கு பிறகு அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். அதாவது வந்து எங்களுக்கு பேட் கொமெண்ட் எழுதுகிற எல்லா உறவுகளுடைய ஐடியையும் வந்து நான் வந்து பிளாக் பண்ண போனேன். அதாவது வந்து எங்களுடைய சேனல் பார்க்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ண போனேன். அவங்க வந்து புது ஐடியல் வந்து திறப்பாங்க, இதை எனக்கும் வடிவாக தெரியும். ஸோ அவங்களும் வந்து எது வரைக்கும் ஐடி திறக்கிறாங்களோ அது வரைக்கும் திறக்கட்டும், நானும் வந்து எனக்கு வர்ற பேட்ஸ் கொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணி விடுவோம்னு சொல்லி போட்டு முடிவெடுத்திருக்கேன். ஸோ அந்த அக்காவுக்கும் வந்து உண்மைக்குமே வந்து நேற்றைய தினம் எனக்கு கால் பண்ணி சில விஷயங்களை சொன்னதுக்கு அவங்களுக்கும் வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை உறவுகளே, உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் செய்து கொண்டு வரோம். இப்போ 3 வருஷமாக யூடியூப் சேனல்லாம் சரியான கவனம் செலுத்தி அதன் மூலம் ஒரு இன்கம்மை பெற்று வாரோம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்போ எங்களோட வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனைகளை மையமாக கொண்டு சில பேர் நல்லது செய்கிறன்ற அடிப்படையில் என்ன வந்து வீடியோ செய்ய வேண்டாம்னு சொல்லி குழப்பிக்கொண்டு இருக்கணும். உண்மைக்குமே வந்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். வீடியோவில் நான் என்னத்தை தவறாக கதைக்கிறேன், யாரையும் குற்றம் தாழ்த்தி கதைக்கிறேனா, யாரோடையும் பிரச்சனைக்கு வாரேனா, இல்லை
நான் பாட்டுக்கு எந்த பாட்டில் வீடியோ பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சில உறவுகள் என்ன வந்து வீடியோ செய்ய வேண்டாம் என்று கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நண்பன் ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் சின்ன வயசு தான் வருமென்று நினைக்கிறேன். ஆளுடைய ஃபோட்டோ தோற்றத்தையும் ஆளுடைய கதைகளையும் பார்க்க எப்படியும் ஒரு 22-23 வயசு தான் வருமென்று நினைக்கிறேன். அவரும் வந்து வெளிநாட்டிலான் நிற்கிறார். அப்போ அவர் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருக்கார். நான் கால் பண்ணி ஆன்சர் பண்ணல என்ற கோபத்தில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருக்கார். கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசி நீ எல்லாம் ஒரு மனுஷனோடா உண்ட வீடியோவை நாங்கள் எல்லாம் பார்க்கணும் எங்களுக்கு தலையெழுத்தோ உன்னை பேர் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏற்கனவே நடக்கிற பிரச்சனை மாதிரி உன்னையும் கொண்டே அப்படியெல்லாம் வச்சு செய்வோம் அப்படி என்றெல்லாம் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கார். உண்மைக்குமே வந்து அவருடைய ஃபோட்டோவையும் அவருடைய வாய்ஸ் மெசேஜையும் காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உண்மைக்குமே நான் வந்து எல்லாருடைய அன்புக்கும் தான் பணிந்திருப்பேனே ஒழிய யாரும் என்ன வெறுட்டை நினச்சா கட்டாயம் அது வந்து முடியாது. ஸோ நான் யாருக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பயப்படவும் மாட்டேன். ஸோ என்னுடைய குண இயல்பு அப்படித்தான். நானாக வம்புக்கு போக மாட்டேன், வந்தால் அந்த வம்பை விடமாட்டேன்ற மாதிரி தான் சில விஷயங்களை நான் செயல்படுறது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி தவறாக கதைச்சா கூட உங்களை நான் பேசுகிறேன் ஓமோம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கதைச்சி முடிய வாய்ஸ் மெசேஜில் கண்ட பாட்டுக்கு போடேக்கில்ல அது எனக்கு பெரிய அளவான ஒரு கோபத்தை ஏற்படுது. ஸோ அவருடைய பேரை வந்து நான் சொல்கிறேன்னு இதில் இடத்தை வந்து நான் சொல்லல. கட்டாயம் இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு தெரியும் தானே, அஸ்டின் என்று சொல்கிறவர். ஸோ அவர் வந்து எனக்கு இப்படி ஒரு கொமெண்ட்டை போட்டிருக்கார். அப்போ அப்படி போடேக்க ஒரு சின்ன படியன் எந்த வயசு என்ன அவர்கிட்ட வயசு என்ன. ஸோ இப்போ வந்து எல்லோரும் வயசை பார்த்தா பழகுறாங்க, வயசை பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாமே தலைகளாக மாறிப்போச்சு. முந்தைய ஒரு காலத்தில் ஸோ நாங்கள் வந்து அதுக்காக அந்த காலத்து ஆக்கள் இல்லை, நாங்களும் வந்து இப்போ இந்த காலத்து ஆக்கள்லாம் இருந்தாலும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்க்க அம்மா அப்பான்ட்டு சொன்னால் ஒரு பயம். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் சரியாக பயப்படுவோம். ஒரு நேரத்துக்கு வீட்டுக்கு அதாவது வந்து வெளியில் போயிட்டு ஒரு டைமுக்குள்ளே வீட்டுக்கு வரையில்னு சொன்னால் எங்களுக்கு பூசை நடக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, காலம் மாறிப்போச்சு. சின்ன படிகள் எல்லாம் இப்போ பெரியாக்கள்ன்ற எண்ணங்கள். அப்போ அப்படியான எண்ணம் கொண்டவங்களாம் அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்காம நீ வா போண்டு கதைக்கிறது வாடா போடாண்டு கதைக்கிறதெல்லாம் அப்படியான எண்ணம் கொண்டவங்க தான் செய்கிறாங்க. உண்மைக்குமே வந்து எனக்கு வந்து சின்ன வயசு தான். அப்போ எனக்கு மேலான வயசுக்காரர் ஒரு நாள் நான் நீ வா போண்டு கதைச்சிருக்க மாட்டேன். எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து தான் கதைக்கிருந்தாங்க. அப்படித்தான் நாங்கள் வளர்ந்த நாங்கள். சில ஆக்கள் இப்போ ஏதோ தாங்கள் காலால் கையால் நடத்தோன்னா தாங்கள் பெரிய ஆக்கள்ன்ற ஒரு எண்ணத்தில் வயசுக்கு மரியாதை கொடுக்காமல் சில பேர் வந்து இப்படி செயல்படுறாங்க. உண்மைக்கு வந்து நாங்களும் கதைச்சிருக்கோம் தான். நாங்கள் வந்து இனியிலேன்னு சொல்லி ஒரு கோபங்கள் வரைக்க எங்களை வந்து கண்ட பாட்டுக்கு ஏசுகிறாக்களை நாங்களும் வந்து ஏசியிருக்கோம். அதை விட்டு நாங்கள் வந்து யாருக்கும் வந்து சும்மா இல்லாமல் இப்படி ஏசி போட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அப்படியான ஒரு வளர்ப்பு எங்களோட அம்மா அப்பா எங்களை வளர்க்கையில். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட அம்மா அப்பா தான் சேரும். ஸோ வெளிநாடுன்ற ஒன்று நீங்கள் வந்து பெரிய அளவில் எங்களை மிரட்டி பார்க்கணுமென்று நினைக்காதீங்க. ஸோ எல்லா உறவுகளையும் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வெளிநாட்டு உறவுகள்லாம் உண்மையிலே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி சில வெளிநாட்டு உறவுகள் இப்போ டீமாக சேர்ந்து எங்களை கலாய்க்கிறது, எங்களுக்கான வீடியோ பதிவு செய்கிறது, எங்களை வீழ்த்தணுமென்று நினைக்கிறது. மெயினாக வந்து என்ன வீடியோ போட வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா அது என்னத்துக்காயின்னு தெரியாது கிடக்கு. நான் யார்கிட்டையாவது உங்கள்கிட்ட வாரினா காசு எனக்கு தாங்கன்னு சொல்லி யார்கிட்டையாவது வாரினா உறவுகளே, நான் பாட்டுக்கு இந்த வழியில் யூடியூப்பை செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன யூடியூப் செய்ய வேண்டாம் வேலைக்கு போடான்னு கூட சொல்கிறீங்க. நான் உங்களோட காசை எதிர்பார்த்து வாழ்கிறேண்ணா. கொஞ்சம் புத்தி உள்ள நீங்கள்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட நான் யார்கிட்டையாவது காசு கேட்டேண்ணா இல்லாட்டி நீங்கள் எனக்கு காசு தந்தேன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளிப்படையாக ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் காசு தந்தேன் அந்த வகையில் உங்களை நான் பேசுகிறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரு மண்ணும் இல்லாமல் என்ன வந்து தேவையில்லாமல் வீடியோ செய்யாத, முன்னால் அங்கே அப்படி பிரச்சனை நடக்குது இப்படி பிரச்சனை நடக்குது இனி வீடியோ போட்டின்னு சொன்னால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருமென்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை கதைக்காதீங்க. கதைச்சி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டுபடுத்தாதீங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்க விருப்பம் இல்லையா, தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை எடுத்து போட்டு பேசாமல் இருக்கலாம். ஸோ உங்களை நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தலை, ஒன்றும் செய்யலை. பிடிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்க எங்களை பார்ப்பாங்க. உண்மைக்குமே வந்து அவங்களுக்கு தெரியும் நாங்கள் நேர்மையின் வழியில் செயல்பட்டிருக்கோமா கள்ளத்தனமாக செயல்பட்டிருக்கோமான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க எங்களுக்கு தர ஆதரவே போதும். ஸோ அதுலேருந்து ஒரு 5000 காசு பிழைச்சாலும் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்படியான நீங்கள் வீடியோ பார்த்து கொமெண்ட்டுகள் எழுதி உங்கள் மூலமாக வர்ற காசு உண்மைக்குமே வந்து அது ஒரு பாவப்பட்ட காசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியான காசு எனக்கு தேவையும் இல்லை. எங்களை நேசிக்கிற உறவுகள் எப்போயுமே வந்து எங்களுக்கு ஆதரவு தருவாங்க.
ஸோ அவங்க மூலமாக நாங்கள் இது மட்டும் இல்லை இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு போகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் நாங்கள் நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிக்கு என்னுடைய வீடியோவுக்கு கீழே ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட ஹெல்பிங் வீடியோ செய்ய விட்டு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு. ஸோ இது வரைக்கும் நான் போடுற வீடியோவுக்கு கீழே கொமெண்ட் பாறையில் தம்பி உங்களுக்கு நான் இவ்வளோ காசு தந்த நான் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கொமெண்ட்டும் பாறையில். அப்போ இப்போ சில வீடியோவுக்கு கீழே வருது, தம்பி உங்களுக்கு நான் 1 லட்சம் தந்த நான் 2 லட்சம் தந்த நான் நீங்கள் கொண்டே கொடுக்கல, அதுக்கான பதில் ஒன்றும் சொல்லல, அதை குறித்து ஒரு வீடியோ பதிவு செய்யுங்கோ. என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பொய்யான சிம்பத்தியை உருவாக்குறீங்க? நாங்களும் மனுஷர்றானேடாப்பா, நாங்களும் நேர்மையின் வழியில் உழைக்கணும்னு பார்க்குறோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட்டுகள் அது இதெல்லாம் சொல்லி வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் கள்ள நோக்கம் இருந்தால் காட்டியிருப்போம் அவங்களுக்கு. எத்தனையோ ப்ரெசண்ட் எல்லாம் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வெளிப்படையாக நாங்கள் செயல்படுறாங்க. ஏன் உண்மையாக இருக்கிறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் உண்மையாக பகிர்ந்து கொள்வோம்ன்றதுக்காக சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பதிவு செய்தாங்க. உண்மைக்குமே யூடியூப் மூலமும் சரி, அதே மாதிரிக்கு வெளிநாட்டுக்காரர்கிட்ட கிஃப்ட்டுகளோ எல்லாத்தையுமே நாங்கள் பதிவு செய்தாங்க. ஸோ உண்மைக்குமே ஒரு பிறந்த நாள்னு சொன்னால் அவங்க எல்லாருமே நாங்கள் கூட பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பிறந்த நாள் சொன்னாலும் எங்களுக்கு சொன்னால் கட்டாயம் போய் இதாக ஒரு ப்ரெசன்ட் கொடுப்போம். அதே மாதிரி தான் எங்களை நேசிக்கிற உறவுகள் எங்களுக்கு எதுவும் பிறந்த நாள், பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பிறந்த நாள், இதாக ஒரு நிகழ்வுகள்னு சொன்னால் ஒரு ப்ரெசன்ட் பண்ணும் விதமாக தான் சில கிஃப்ட்டுகளை எங்களுக்கு அனுப்புகிறவங்க. ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்து போட்டும் மறுபடியும் வெளிநாட்டுக்கார்ட்ட நாங்கள் களவெடுக்கிறதுக்கு தான் இப்படியான வேலைகள் செய்கிறோம்னு சொல்லி தவறாக நீங்கள் கருத்துக்கள் பதிவிட வேண்டாம் உறவுகளே. உண்மைக்குமே நாங்கள் யார்கிட்டையுமே இது வரைக்கும் ஒன்றுமே கேட்டதுண்டு இல்லை. ஸோ அதே மாதிரி நாங்கள் நிறைய உறவுகள் எங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கணும் தான். அதாவது எங்களை விரும்பி எங்களை நேசிக்கிற உறவுகள் ஒரு விருப்பத்தின் நிமித்தத்தில் சில விஷயங்களை செய்திருக்காங்க. அப்போ அவங்க செய்கிறவங்கள நாங்கள் என்னென்னு வேண்டாம்னு சொல்ல முடியும்? அப்படி நாங்கள் வேண்டாம்னு சொன்னால் கூட சில உறவுகள் செய்திருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். ஸோ யாருக்குமே நாங்கள் எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் யூடியூப் சேனல் செய்து கொண்டு நாங்கள். ஆனால் இனி காலங்களில் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ளணுன்ற விருப்பம் எங்களுக்கும் இல்லை. இனி அப்படி செய்யவும் மாட்டோம். உண்மைக்குமே வீடு கட்டுறேன்னு சொன்னால் எனக்கு நான் தலையெழுத்தா நைஸாக யாருக்கும் தெரியாமல் வீட்டை கட்டி போட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா? என்னுடைய காசில் நான் வீடு கட்டுறேன்னு போட்டு அதை வீடியோவாக பதிவிட்டேன். ஸோ அதையும் நீங்கள் ஆரம்பத்தில் நல்லபடியாக பார்த்தீங்க. இப்போ ஒரு பிரச்சனை நடந்த பட்சத்தில் எல்லோரும் கொந்தளிக்கிறீங்க. ஸோ என்னென்னு சொல்ல ஒரு நிறைய கூட்டம் சேர்ந்த மாதிரிக்கு செயல்படுறீங்க. ஆனால் உண்மைக்குமே அப்படி இல்லை உறவுகளே. ஒரு கொஞ்சம் பேர் தான் தங்களுக்கான ஐடியல் பேக் ஐடியல் நிறைய ஐடியல் துறந்து தவறான விஷயங்களை பயந்து கொண்டு வராங்க. ஸோ இவங்களை என்ன செய்கிறது? அதான் நான் நேரடியாக ஒரு வீடியோ பதிவு செய்வோம்னு சொல்லி போட்டு வந்தேன் நான். ஸோ உங்களுக்கு எங்களை பிடிக்கலைன்னு சொன்னால் வீடியோ பதிவிட வேண்டாம். அதே மாதிரிக்கு நண்பர்களே, நாங்கள் யாருடைய பேரையும் இழுத்து இந்த இடத்துல நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறதே இல்லை. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மற்ற வேறு நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூடியூப் வீடியோ செய்து கொண்டு தான் வராங்க. அப்போ யாருடைய பேரையுமே நாங்கள் எழுத்து வீடியோ பதிவு செய்தது இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய பேரை எழுத்து நாங்கள் உழைக்கணுமன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் சில உறவுகள் இது வரைக்கும் எங்களுடைய பேரையே உச்சரித்து வீடியோ பதிவு செய்து கொண்டு இருக்கிறாங்க. உண்மைக்கும் காசுன்ற ரீதியிலான்னு இப்படிலாம் செய்கிறாங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, அதை பற்றி கவனம் செலுத்தினா உண்மைக்குமே நாடும் நல்ல மாதிரி போகும். ஒரு நண்பன் ஒரு ஆள் சொல்கிறார், எங்களால் நாட்டுக்கு அவமரியாதையாக. ஸோ அப்படி அவமரியாதை நடக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன செய்தாங்கன்னு உறவுகளை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எல்லாருக்குமே நன்மை தான் செய்தாங்களே ஒழிய இந்த நாட்டுக்கு கேவலம் ஏற்படுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயமும் நாங்கள் செய்யவே இல்லை. ஸோ அவருடைய நாட்டில் வேணும்னா அப்படியான கேவலமான செயல்கள் அவர் மூலமாக நடந்திருக்கலாம். ஆனால் எங்களது நாட்டில் நாங்கள் அப்படியான செயல்கள் எல்லாம் ஒன்றுமே நாங்கள் செய்யவும் மாட்டோம். எங்களால் நீ செய்விடவும் மாட்டுது. ஸோ நான் அவருடைய காணொலியை தொடர்ச்சியாக இப்போ பார்த்து கொண்டு தான் பாருறேன். ஸோ அவருடைய வியூஸும் பெருசாக போகிறதில்லை. அப்போ அவர் அந்த வியூஸுக்காக நிறைய சிம்பத்திகளை உருவாக்குறார். ஆனால் பயப்படாமல் பேரை எல்லாம் இழுத்து கதைக்கிறார். ஸோ அவர் நல்ல புத்திசாலி தான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தான் நல்ல புத்திசாலி என்ற வகையில் அவர் பேர்கள் எல்லாத்தையும் இழுத்து கதைச்சி போடுறார். ஸோ எங்களுக்கும் பேர்கள் இழுத்து கதைச்சி போட தெரியாண்டு இல்லை. அவர் என்னத்தை எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் எங்களை பற்றி அவர் இழுத்து கதைச்சி போடேக்க ஸோ அவருடைய பேரை இழுத்து நாங்கள் கட்டாயம் போடுவோம்னு எதிர்பார்க்குறாரு. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ உண்மைக்குமே அவருடைய வீடியோ ஒப்படைக்க எங்களோட குடும்பம் சார்பாக நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே ஒரு 10,000-15,000க்கு மேலான வியூஸ் போகுது. அப்போ அவர் போடுற வீடியோ எல்லாமே ஒரு குறுகிய வியூஸ் தான் போகுது. அப்போ அவர் என்ன பார்த்தார்,
அப்போ இதையில நாங்கள் வம்பு கிழப்போம். அதாவது வந்து எங்களை வம்பு கிழத்து வீடியோ பதிவு செய்து போட்டால் அவர் போடுற வீடியோவில் நாங்கள் அவருடைய பேரை சொல்லி பதிவிடுவோம். அப்போ பதிவிடைக்க அவரை யாருன்னு தெரியாமல் இருக்கிற உறவுகள் அவருடைய சேனலையும் போய் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் என்ற வகையில் தான் அவர் இப்படியான வேலையில் செய்து கொண்டு வரார். உண்மைக்குமே வந்து வளர்ச்சி என்றது தன்னுடைய முயற்சியில் கஷ்டப்பட்டு வளர்றான் வளர்ச்சி. அடுத்தவனை வீழ்த்தி அடுத்தவன் மூலம் அடுத்தவனுடைய பேரை வச்சு வளர்ச்சி அடைகிறதன் பேர் வந்து வளர்ச்சியே இல்லை. ஸோ அவருக்கு வந்து வயசு கூடத்தான், ஸோ எங்களோட வயசு கூடத்தான் பெறும். அப்போ அவர் வந்து தனக்கு இருக்கிற அறிவின்படி நிறைய விஷயங்களை தவறாக கதைக்கிறார். எல்லாமே வந்து ஆதாரபூர்வமாக கதைக்கணும். கதைச்சாத்தான் மக்களே அது வந்து உண்மையாகும். ஒரு காலத்தில் இலங்கையில் வந்து இப்படியான விஷயங்களே இல்லை. அதாவது வந்து யூடியூப் தளத்தில் பொய்யான விஷயங்கள் பதிவிடுறது, பிரச்சனைப்படுறது அப்படி என்றெல்லாம் எங்களோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லை. வேறு வேறு நாடுகளில் தான் இந்த யூடியூபர்ஸ் மோதல், அதே மாதிரி பொய்யான விடயங்களை வெளியிடுறது, பொய்யான விஷயங்களை பரப்புறது, தவறான விஷயங்கள் கதைக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் வீடியோ பதிவு செய்கிறது, ஆபாசமான வீடியோவிலெல்லாம் பதிவு செய்கிறதெல்லாம் எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. வேறு வேறு நாடுகளில் தான் அந்த நேரம் இருந்துச்சு. ஸோ இப்போ காலத்தில் சில இடங்களில் வருதே ஒழிய, ஆனால் ஆரம்ப காலங்களில் வேறு நாடுகள்லாம் இருந்துச்சு. ஸோ உண்மைக்குமே வந்து எங்களோட நாட்டை வந்து ஏளனமாக கதைக்கிறதுக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஸோ எங்களோட பிரச்சனைன்னு சொன்னால் எங்களை கதைக்கலாம். உண்மைக்குமே வந்து நாட்டை பற்றி ஒரு நாளுமே கதைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்படி தான் இலங்கை இருந்தது. ஒரு காலத்தில் இலங்கைன்னு சொன்னால் ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பிள்ளை. இப்போ எங்களை பேசுகிறேன்னு சொன்னால் எங்களை பேசலாம். எங்களால் அந்த நாட்டுக்கே அவமானம். என்ன அது? நாங்கள் அப்படி என்ன செஞ்சாங்க நாடு அவமானப்படுறதுக்கு? ஸோ எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் அவமானப்படுற மாதிரி நடந்துச்சு. ஸோ அதை குறிச்செல்லாம் கதைச்சிங்களா? இல்லை. நாங்கள் இப்போ வீடியோ பதிவு செய்கிறதான் உங்களுக்கு அவமானமாக இருக்குது. என்ன நாங்கள் வீடியோவில் நாங்கள் என்ன அவுத்து போட்டு ஆடுறோமா? இல்லை தானே. நாங்கள் எங்களோட பாட்டில் எங்களோட முறையில் நாங்கள் வீடியோ செய்து கொண்டு வரோம். உண்மைக்குமே வந்து நாங்கள் வீடியோ செய்கிறத பார்த்து எங்களை நேசித்த கூட்டம் தான் இருக்கே ஒழிய எங்களை வெறுத்த கூட்டம்னு சொல்லி இன்னும் அந்த அளவுரத்தில் வளரையில். இப்போ இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் தான் எங்களை வீழ்த்தோணுமென்ற வகையில் நிறைய பேக்கடியெல்லாம் துறந்து டிக்டாக்கில் சொல்ல தேவையில்லை. நிறைய ஒரு ஆக்களை வந்து நிறைய ஐடி யூஸ் பண்ணுறதும் தவறாக விமர்சி வீடியோ போடுறதும் தான் நடந்து கொண்டு இருக்குது. அந்த நண்பன் இதில் வந்து நான் அந்த நண்பனுக்கு தெளிவாக உண்டை சொல்லிக்கொள்கிறேன். தயவுசெய்து நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்களோட முயற்சியின் மூலம் முன்னேறணும்னு சொன்னால் எங்களோட பேர்களை நீங்கள் இழுக்காதீங்க. நீங்கள் எங்களோட பேரை இழுக்க நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லி கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் வந்து எங்களை வச்சு முன்னுக்கு வேற பார்க்குறீங்க. அதாவது வந்து எங்களோட குடும்பத்தை வச்சு முன்னுக்கு வேற பார்க்குறீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நான் பார்த்துருந்தேன். நான் 15,000 சொச்சத்தில் நின்றது. அப்போ இனி வர்ற சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து எங்களுடைய பேர் மூலமாக வர்ற சப்ஸ்கிரைபராக தான் உங்களுக்கு இருக்கும். அதால் உறவுகளே நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. எங்களை வச்சு எங்களுடைய பேர் எழுத்து போடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உழைப்பு வர்ற நோக்கத்திலேயும் சப்ஸ்கிரைபர் கூடுற நோக்கத்திலேயும் வியூஸ் கூடுற நோக்கத்திலேயும் தான் போடுறீங்கன்றதை தவறாமல் நீங்களே உங்களோட மனசில் இணைச்சி கொள்ளுங்கள். அப்படி ஒரு வீடியோவை போட்டுட்டு நான் வந்து சப்ஸ்கிரைபருக்காகவும் போடையில, வியூஸுக்காகவும் போடையில, உழைக்கிறதுக்காகவும் போடையில என்று சொல்லி முட்டாள்தனமாக கதைக்காதீங்க. நீங்கள் கதைக்கிற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நாட்டில் இருக்கிறார்கள் எல்லோரும் முட்டாள்கள் இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான் புத்திசாலி என்று தவறாக இணைக்காதீங்க. தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுது. கட்டாயம் நாங்கள் ஒரு நாளும் எங்களை உயர்த்தினதே இல்லை. நீங்களும் உயர்த்தாதீங்க. ஒரு நாளைக்கு சடடியாக தாழ்த்தப்பட்டீங்கன்னு சொன்னால் பிறகு மூண்டு வர்றது சரியான கஷ்டம். எல்லாரோடையும் ஒற்றுமையாக வாழ பழகிக்கொள்ளுங்க. அடுத்தவனை குறை சொல்கிறத விட்டு உங்களோட வீட்டில் நடக்கிற பிரச்சனையே பாருங்கள். உங்களுக்கும் சகோதரி இருப்பினம் பெண்களை பற்றி கதை கேட்க கொஞ்சம் யோசிச்சு கதைங்க. எங்களோட வீட்டிலையும் சில பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் மாதிரி தான் எங்களோட பெண்களும் அப்படின்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நரம்பில்லா நாக்கன்றதுக்காக எல்லாத்தையும் கதைக்காதீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு கூடாது. நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல நான் கதைக்கிறேன். அதே மாதிரி என்ன வீடியோ செய்யாமல் நிப்பாட்டுறதுக்கு ஒரு கூட்டமே அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஸோ உண்மைக்குமே வந்து வெளிநாட்டு உறவுகளும் சரி அதில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க. ஸோ எல்லாரையுமே நாங்கள் சொல்லல. ஒரு சில பேர் வந்து அப்படி தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. அப்படி கனவுலே நீங்கள் நினைக்காதீங்க நாங்கள் வீடியோ விட்டுட்டு போவோம்ண்டு. நீங்கள் சொல்கிற
மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் வீடியோ விட்டு போகும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு தடவை நினைக்காதீங்க. அப்படி நாங்கள் பயப்படுற ஆக்களும் இல்லை. ஸோ நாங்கள் எதுவும் தவறு செய்தால் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. தவறும் செய்யாத பட்சத்தில் யாருக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை அன்போடு வழிநடத்தினீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் நீங்கள் காட்டுற அன்பில் டபுள் மடங்காக உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். அதே எங்களுக்கு அடிக்கும் வகையில் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிரச்சனைகள் பல வகையாக வரும். நாங்களும் பொறுமையாக இருக்கிறது ஒரு கொஞ்சத்துக்கு தான். அந்த பொறுமையை நாங்களும் இழக்கக்கூடும். இழக்கிற டைமில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். உண்மைக்குமே நிறைய பேர் மீடியா மூலம் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறீங்க. உண்மைக்குமே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் எங்கள்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையும் நேரடியாக கேளுங்க பார்ப்போம். ஸோ நீங்கள் எங்களுக்கு அடிக்க போகிறோன்னு சொன்னாலும் சரி, குத்த போகிறோன்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நேராக வாங்க பார்ப்போம். நேராக கதைச்சி முடிவை எல்லாத்தையும் எடுப்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை கதைச்சி ஆக்கள்கிட்ட மனசில் எங்களை ஒரு கூடாத ஆக்கள் மாதிரி எல்லாம் விதைச்சி அதெல்லாமே தேவையில்லாமல் செயல்படுறீங்க. உண்மைக்குமே முறையான வளர்ப்பு இல்லாதபடியாக தான் நீங்கள் இப்படியான வேலைகள் செய்கிறீங்க. உண்மைக்கு நாங்கள் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு கெட்ட வார்த்தை கதைக்கிறேன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். தச்சு தவறி எங்களோட வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தாலும் அவங்களோட முகம் பார்க்க மாட்டேன் நாங்கள். ஆனால் இது என்னடான்னு சொன்னால் பச்சையாக எல்லாம் கதைக்கிறீங்க. அது உங்களோட வீட்டில் உங்களோட அம்மா அப்பா கதைச்சி பழகிட்டு உங்களோட. அப்போ அவங்களோடையும் அப்படி தான் கதைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சகோதரிகள் கூடயும் அப்படி தான் கதைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தூரத்தில் பப்ளிக்கில் கதைக்கிறேன். நீங்கள் வீட்டில் யாருமே பார்க்க மாட்டாங்க. சகோதரனோட கதைக்காம விடுவீங்களா? கட்டாயம் கதைப்பீங்க. மேலும் நான் இதில் ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய வீடியோ பார்க்க விருப்பம் இல்லாத உறவுகள் நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் மூலமாக வர்ற காசு எனக்கு தேவையில்லை. உங்களோட அம்மா அப்பா உங்களை முறையான வளர்ப்பு நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்கணும்னு சொன்னால் இனி என்னுடைய கொமெண்டில் என்னுடைய வீடியோவுக்குள்ளே கொமெண்ட் தவறாக வராது. அப்படி கொமெண்ட் படுத்துகிற எல்லாருமே ஒரு ஊத்தவாளியான ஆக்கள்னால் நான் சொல்லுவேன். அதாவது முறையான வளர்ப்பு இல்லாமல் வளர்ந்த காவாலி கூட்டங்கள்ன்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கும் இந்த வீடியோக்களை நான் பார்ப்பேன் யாரும் கொமெண்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி. கட்டாயம் கொமெண்ட் பண்ணால் உறவுகளை நீங்களும் பாருங்கள். அந்த கொமெண்ட் பண்ண நபர் ஒரு முறையற்ற வளர்ப்பு பிள்ளைன்றதை நீங்களும் அறிஞ்சு கொண்டு அவருக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். கடவுளை இவருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லி அவருக்காக ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்களே உறவுகளே. அப்போ அதை திறந்தாருன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரிக்கு என்ன யாருமே தடுக்க முடியாது. நான் என்னுடைய பாதையில் வீடியோ செய்து நான் போவேன். உங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து நான் வீடியோ செய்யாமல் விட போகிறதும் இல்லை. அதே மாதிரி நல்லெண்ணத்துலேயும் சில பேர் என்னை வீடியோ செய்ய வேண்டான்னு சொல்லியிருக்கணும். ஸோ உறவுகளே, உங்களை நான் பேசலை. அதாவது என்ன அவதூறாக பேசி என்னை வீடியோ செய்ய வேண்டாம், இந்த வீடியோ பார்க்க வைத்த பிரட்டுது அப்படி இப்படின்றெல்லாம் பதிவிட்டிருக்கார். ஸோ அவைக்கு தான் இந்த பதிலை நான் சொல்கிறேன். மற்ற நான் ஒரு இடத்துல இருந்து என்ன பூசை ஆகிறேன்னு கேட்ட நீங்கள், நான் ஒரு இடத்துலேருந்து பூசை ஆகிறனோ இல்லாட்டி ஒரு இடத்துல கிடந்து பூசை ஆகிறனோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வீடியோ பார்க்காம விட்டால் உங்களுக்கு தெரியாதா நான் இந்தந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் வீடியோ பார்க்குறபடியாக தான் தெரியுது நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலை உறவுகளே. அதாவது எனக்கு சொன்ன ஆக்களுக்கு இந்த இடம் பிடிக்கலை. அப்போ நீங்கள் பார்க்காதீங்க. நான் தொடர்ச்சியாக இந்த இடத்துல இருந்து வீடியோ பதிவு செய்வேன். அப்போ நீங்கள் பார்க்காதீங்கன்றதை நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. அப்போ இந்த இடத்துலையும் நான் நிறைய விஷயங்கள் கோபத்தின் நிமித்தம் கதைச்சிருக்கேன். ஸோ கதைச்சதில் யாருடையாவது மனசை நான் புண்படுத்தியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு தர உறவுகள் நீங்கள் எப்போயுமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களையும் இதில் ஏதாவது நான் தவறாக கதைச்சிருந்தால் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ யாரையுமே இதில் நான் தவறாக கதைக்கலை. அதாவது எங்களுக்கு ஆதரவு தர உறவுகள் யாரையுமே நான் தவறாக கதைக்கலை. ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மன்னிப்பு கேட்குறதால் யாருமே குறைஞ்சி போகிறது இல்லை என்ற வகையில் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு அப்படியே நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு யாராவது தெரிவிக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.